நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். இன்றைய பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். நாளை காலை 7 மணிக்கு சேவைக்கு சமூகம் அளிக்க உள்ளதாக அரசு தாதி உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவிப்பு. අපි ආරම්භ කළ දීප ව්‍යාප්තියට වර්ජනය හෙට උදේ 7ට අපි නතර කරනවා. ස්ථිර තීන්දුවක් තීරණයක් දෙනකන් අපි මේ වැඩ වර්ජන ක්‍රියාමාර්ගය ඉදිරියට ගෙනියනවා. பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வைத்தியசாலைகளின் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு. தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் ஜனாதிபதி கருத்து. මොන තමන්ගේ වෘත්තිමය ප්‍රශ්නයක් නිසා අහිංසක ලෙඩ්ඩු අහිංසක මිනිස්සු බිල්ලට ගන්න පුළුවන් කමක් නැහැ. பதுளை, கேகாலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சீரற்ற வானிலை தொடர்கிறது. முல்லைத்தீவு கடற்பரப்பின் ஊடாக 10 பேர் அகதிகளாக தமிழகத்திற்கு சென்றுள்ளனர். இவை உள்ளிட்ட மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக பிரதான கலையகத்தில் கிருஷாந்த் ராஜ் மற்றும் தாரன். நன்றி சிவந்தி. வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். 5 கண்டங்களை உள்ளடக்கும் வகையில் 40 நாட்களாக பல நாடுகளுக்கும் விஜயம் செய்த அரவுண்ட் த வேர்ல்டின் 40 டேஸ் குழுவினர் இன்று நாட்டை வந்தடைந்தனர். கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த குழுவினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. Around the world in 40 days. 5 கண்டங்களை உள்ளடக்கும் வகையில் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பித்த இந்த விஜயத்தை நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஸ்ரீலங்கா யூத் என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. இலங்கையில் நாளை ஆரம்பமாக உள்ள உலக இளைஞர் மாநாடு தொடர்பான செய்தியினை உறுப்பு நாடுகளிடையே கொண்டு செல்லும் நோக்கிலேயே இந்த விஜயம் அமைந்திருந்தது. ஸ்ரீலங்கா யூத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் உதவி பணிப்பாளர் சமன் அபேவர்தன, இலங்கை இளைஞர் சமூக சம்மேளனத்தின் பிரதான செயலாளர் சமன்குமார ரணவீர மற்றும் அந்த சம்மேளனத்தின் வவுனியா மாவட்ட செயலாளர் அமுதராஜா தேவராஜா ஆகியோர் இந்த விஜயத்தில் இணைந்திருந்தனர். இன்றைய தினம் சர்வதேச கட்நாயக விமான நிலையத்துக்கு நாங்கள் வருகை வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் பல அனுபவங்களை, பல வகையான இளைஞர்கள், பல நாட்டு இளைஞர்களை நாங்கள் சந்திச்சிருந்தோம். உண்மையிலேயே எங்களுடைய இலங்கையை பற்றி நல்ல ஒரு கௌரவமாக கூறியிருந்தார்கள். அதேபோல் நான் வடமாகாணத்திலும் மற்ற தமிழ் பிரதிநிதியின் வகையில் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு கௌரவ டலசால பெருமா அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய தேசிய இளைஞர் மன்றத்தின் தலைவர் லலித் பிஎம்பரர் அவர்களுக்கும் அதே வேளையில் சிரேஷ்ட சக்தி டிவி ஊடக பிரிவுகளுக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதிநிதித்துவப்படுத்தி பொது முகாமையாளர் யசரத் கமல் சிறே மற்றும் பிரதி செய்தி முகாமையாளர் ரமேஷ் எர்கோல் பண்டாரா ஆகியோர் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர். 5 கண்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் பல நாடுகளுக்கும் விஜயம் செய்த அவர்கள் இன்று இந்தியாவிலிருந்து நாடு திரும்பினார்கள். அரவுண்ட் த வேர்ல்டின் 40 டேஸ் குழுவினரின் பயணத்தை நிறைவு செய்யும் முகமாக ரத்மலானை ஸ்டெயின் அரங்கில் விசேட கலை நிகழ்வு ஒன்றும் நடைபெறுகின்றது. இளைஞர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். ரத்மலானை ஸ்டெயின் கலையரங்கில் தற்போது இடம்பெறும் நிகழ்வுகள் தொடர்பான காட்சிகளுடன் நாம் தற்போது இணைந்து கொள்ளலாம். We wish you all a pleasant stay in Sri Lanka and a successful conference. Do enjoy the rest of the evening. Thank you very much. That was the Group Director of the Electronic Media Business of the Capital Maharaja Organization, Mrs. Nidra Veerasinghe. හොඳයි ශමීර, අපි සූදානම් වේදිකාව අපේ ශ්‍රී ලාංකීය ජන සංස්කෘතිය වෙත රැගෙන යන්න. ජන කවි නාද රටා ඔස්සේ සැකසුණු මේ නිර්මාණය අපි රස විඳිමු. வசந்த கிராமிய மக்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் உடுமலை நடனம் அடுத்து
Up next is a dance item performed to a song derived from the folk songs of Sri Lanka. दकितुरांगन सुरांगन रंग रागे 2014 ஆண்டு உலக இளையோர் மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக 6 நாடுகளின் இளைஞர் விவகார அமைச்சர்கள் இன்று நாட்டை வந்தடைந்ததாக இளைஞர் மாநாட்டின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி லலித் பியூம்பேரேரா தெரிவித்துள்ளார். இதுவரையில் 94 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக இளையோர் மாநாடு இடம்பெறவுள்ள மாகம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபத்தை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும நேற்று பார்வையிட்டார். 2014 ஆண்டு உலக இளையோர் மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வின் பின்னர் மாநாட்டின் ஏனைய நடவடிக்கைகள் மற்றும் நிறைவு நிகழ்வுகள் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற உள்ளன. கொழும்பு பிரகடனம் தான் எதிர்வரும் 10 ஆண்டுகளில் உலகின் 1.8 பில்லியன் இளைஞர்களை வழிநடத்தப் போகின்றது. அது மாத்திரமன்றி அடுத்த பிறக்கும் பரம்பரையினருக்கும் 10 ஆண்டுகளுக்கு வழிகாட்டப் போகின்றது. அவ்வாறு இளைஞர்களை ஏனைய நாடுகளுக்கும் வழிநடத்தக்கூடிய பிரகடனமாக இது அமையும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். තවත් බිලියන ගණනක් වූ තරුණයන්ට පාර කියන පාර පෙන්වන සහ ඒ තරුණයන් වෙනුවෙන් පාරක් අලුත් පාරවල් තනන්න රාජ්‍යයන්ට මඟ පෙන්වන ලියවිල්ල බවට මේක පත් වෙයි කියලා අපි විශ්වාස කරනවා. இதேவேளை உலக இளையோர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முதலாவது வெளிநாட்டு இளைஞர் விவகார அமைச்சர்கள் குழு இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இன்று காலை நாட்டை வந்தடைந்த அமைச்சர்கள் குழுவில் மியான்மர், பிஜி, நேபாளம், கியூபா, கெபோன் மற்றும் அல்ஜீரியா ஆகிய நாடுகளின் இளைஞர் விவகார அமைச்சர்கள் உள்ளடங்குகின்றனர். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்தின் இளைஞர் விவகாரங்களுக்கான விசேட பிரதிநிதி ஆமத் அலாந்தாய் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். மாநாடு நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் நாளையும் ஒரு சில பிரதிநிதிகள் வருகை தர உள்ளனர். அது மாத்திரமன்றி நாளை மறுதினமும் வருகை தருவதாக தெரிவித்துள்ளனர். விசேடமாக லத்தீன் அமெரிக்க நாட்டின் பிரதிநிதிகளுக்கு விமான டிக்கெட் பிரச்சினைகள் காணப்படுவதால் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வருவதாக தெரிவித்துள்ளனர். ටිකට් සම්බන්ධ ප්‍රශ්න එහෙම කාරණා නිසා ඔවුන් 6-7 පැමිණෙන බව ප්‍රකාශ කරලා තිබෙනවා. இதேவேளை நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள இளைஞர் மாநாட்டிற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கை நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்தியை நோக்கி மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அதற்கான பொறுப்பை இளைஞர்களால் நிறைவேற்ற முடியும் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இந்த நிலையில் சர்வதேச இளைஞர் மாநாடு இலங்கையில் நடத்தப்படுகின்றமை முக்கியமானதாக கருதப்படுவதாகவும் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய அபிவிருத்தியில் இளைஞர்களின் கருத்துக்களை செவிமடுத்து அதனை இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுத போராட்டத்தை இந்தியாவே முதலாக ஆரம்பித்ததாக கூறும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியா தற்போது ஏன் மௌனம் சாதிப்பது என கேள்வி எழுப்பியுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். முதலாக எங்கள் மக்களுக்கு உண்டு பண்ணியது. பயிற்சி கொடுத்தவர்கள் இந்தியாவில் தான். எத்தனை ஆயுத குழுக்களை இந்தியாவில் உருவாக்கி இங்கே அனுப்பினீர்கள். ஆனால் இப்போது ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? இப்போது இங்கு யுத்தம் இல்லை, இங்கு
வெளிநாட்டு முதலீட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யார் நடத்தியிருக்கின்றார்? ஜனாதிபதியின் ஆலோசகர். தமிழ் மக்களின் காணி விடயங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பினராகிய நாங்கள் இதை சுட்டிக்காட்டுகின்றோம். இதை தடுப்பதற்காக வழக்கு செல்கின்றோம். அரசாங்க கட்சியில் அதிக பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதியின் ஆலோசகராக இருக்கின்ற ஒருவர் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் அவரும் கடிதம் தான் எழுதுகிறார். பாருங்கள், இதுதான் இருக்கின்ற அரசியல். அரசாங்க கட்சியில் இருந்தும் கூட காணி அபகரிப்பை தடுக்க முடியவில்லையே என்றுதானே அந்த விடை வருகின்றது. நாங்கள் 30 வருடம் ஆயுத போராட்டத்தை ஆடினோம். நெல்சன் மண்டேலா ஆயுத போராட்டத்தை தொடங்கிவிட்டு சிறையிலே 27 வருடம் சிறைவாசம் அனுபவித்தவர். அந்த நாட்டின் ஜனாதிபதியாக, கருப்பின மக்களின் ஜனாதிபதியாக வந்தவர். அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங் தமது அடிமைத்தலை அகற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனை போராட்டங்களை செய்தவர். இறுதியாக இப்பொழுதுதான் பராக் ஒபாமா கருப்பின அரசியல்வாதி அமெரிக்காவின் ஜனாதிபதியாக 2 முறை வந்துவிட்டார். போராட்டங்கள் செய்கின்ற பொழுது அரசியல் முடிவுக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட சமூகம் தமது புரட்சியை எடுத்து இயம்புகின்ற பொழுது காலங்கள் செல்லத்தான் செய்யும். பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத குழுவுக்கு இலங்கையில் பயிற்சி அளிக்கப்படுவதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் வெளியிட்ட கருத்துக்களை இலங்கை ராணுவ தளபதி முற்றாக நிராகரித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை எனவும் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய குறிப்பிட்டுள்ளதாக பிடிஐ செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய தேர்தலை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் பயங்கரவாத குழுவிற்கு பயிற்சி அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 30 வருடங்களாக யுத்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட இலங்கை ஒருபோதும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்காது எனவும் ருவான் வணிகசூரிய தெரிவித்தார். பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத குழுவிற்கு இலங்கையில் பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் இந்தியாவில் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் எல் கணேசன் தெரிவித்தார். இந்த பயிற்சிகள் தொடர்பில் இலங்கையும் பாகிஸ்தானும் அறிந்திருப்பதாகவும் எல் கணேசன் குறிப்பிட்டார். தமிழ் அமைப்புகள் மற்றும் அவற்றின் ஆதரவாளர்கள் சிலர் மீது தடை விதிக்க வேண்டும் என இலங்கை அரசாங்கம் விடுத்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்காக இந்திய அரசிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி கண்டனம் வெளியிட்டுள்ளார். 16 தமிழ் அமைப்புகளுக்கும் அவற்றுடன் தொடர்புடைய 424 ஆதரவாளர்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என இலங்கை அரசாங்கம் விடுத்த கோரிக்கையை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மு கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியா, கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த கோரிக்கையை நிராகரித்துள்ள நிலையில் இந்திய அரசு அதனை ஏற்றுக்கொண்டிருப்பது வருத்தமளிப்பதாக திமுக தலைவர் குறிப்பிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. வடமாகாணத்தின் முல்லைத்தீவு கடற்பரப்பின் ஊடாக 10 பேர் அகதிகளாக தமிழகத்திற்கு சென்றுள்ளனர். முல்லைத்தீவிலிருந்து படகுகளில் இவர்கள் தமிழகத்தின் தனுஷ்கோடியை சென்றடைந்துள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவைச் சேர்ந்த இவர்கள் இலங்கையில் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவித்து அகதிகளாக தஞ்சமடைந்திருப்பதாக விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளனர். 2 பெண்கள் 5 சிறுவர்கள் உட்பட 10 பேர் இவ்வாறு அகதிகளாக தமிழகத்திற்கு சென்றுள்ளனர். இதேவேளை தமிழகத்தின் 25 மாவட்டங்களில் உள்ள 133 அகதி முகாம்களில் சுமார் 1 லட்சம் இளைஞர்கள் வசித்து வருகின்றனர். அத்துடன் அகதிகளாக பதிவு செய்துவிட்டு முகாம்களுக்கு வெளியில் ஆயிரக்கணக்கானவர்கள் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ் அச்சுவேலி பகுதியில் இடம்பெற்ற முக்கொலையின் சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபரை இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அச்சுவேலியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு இடம்பெற்ற முக்கொலை தொடர்பில் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். அச்சுவேலியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 மீது தாக்குதல் நடத்தியதில் 3 உயிரிழந்திருந்ததுடன் 2 படுகாயமடைந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக சந்தேக நபர் இவர்களை கொலை செய்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகள் மற்றும் மகன் ஆகியோரே கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் வெட்டுக்காயங்களுக்கு இலக்கான மேலும் 2 யாழ் போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் அலுவலகத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர்.
இன்று முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்தின் முன்பாக பிரதேச மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். கட்டட வேலைகளுக்கான மணல் அகழ்விற்கு அனுமதி அளிக்குமாறு கோரி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது பிரதேசத்திலிருந்து ஆற்று மணல் பிற மாவட்டங்களுக்கு தடையின்றி கொண்டு செல்லப்படுவதற்கும் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் தமது பிரச்சினைக்கு உடனடி தீர்வை வழங்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனை தொடர்பு கொண்டு வினவியது. ஜிஎஸ்எம்பியினுடைய அனுமதியின்படி ஒரு 100 கியூப் மணலைத்தான் பிரிவு செயலாளர் வழங்க முடியும். அதற்கு மேலதிகமாக அவர்களால் வழங்க முடியாது. ஆனால் அவர்களுடைய அமைப்புகளின் ஊடாக இவர்களுக்கு அனுமதி பத்திரம் ஜிஎஸ்எம்பியாலே வழங்கப்பட்டு அதன் ஊடாக அவர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அது அல்லாத விடத்திலும் அந்த பயனாளிகளுக்குள்ளே அவர்கள் பயனாளிகளை தெரிவு செய்து லைசன்ஸ் வழங்கப்படணும் என்று அவர்கள் தெரிவித்தால் கூட நாங்கள் அவர்களுக்கு அதுக்குரிய லைசன்ஸை நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும். கிராம அபிவிருத்தி சங்கங்கள் ஊடாகவோ அல்லது கமக்கார அமைப்புகளின் ஊடாகவோ அல்லது தனிப்பட்ட நலன் விளிம்புகளின் ஊடாகவோ விண்ணப்பத்தை செய்கின்ற போது அதுக்குரிய அனுமதியை நாங்கள் பெற்றுத் தரலாம் என்று குறிப்பிட்டார். தமது சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட தாதியர் பணி பகிஷ்கரிப்பை நாளை காலை 7 மணியுடன் நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அரச தாதி உத்தியோகத்தர் சங்கம் தெரிவிக்கின்றது. பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்படுகின்ற போதிலும் பிரச்சினைக்கான தீர்வை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் மீது தமக்கு நம்பிக்கை கிடையாது என சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னப்பிரிய தெரிவிக்கின்றார். இந்த பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் எமக்கு தெரிவித்தார்கள். அந்த குழு தொடர்பில் எமக்கு நம்பிக்கை கிடையாது, அவநம்பிக்கை கொள்ளவும் மாட்டோம். எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த நாட்டு மக்களின் நிலைமை குறித்து சிந்தித்து தொடர் பணி பகிஷ்கரிப்பை நாளை காலை 7 மணியுடன் நாங்கள் நிறுத்திக் கொள்கின்றோம். 3 தாதியர் சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்திருந்த நிலையில் அதில் 2 சங்கங்கள் தமது பணி பகிஷ்கரிப்பை நிறுத்திக் கொண்ட போதிலும் அகில இலங்கை தாதியர் சங்கம் பணி பகிஷ்கரிப்பை நிறுத்தப் போவதில்லை என அறிவித்துள்ளது. இந்த பணி பகிஷ்கரிப்பிற்கான 2 பிரதான காரணங்கள் உள்ளன. 2009ஆம் ஆண்டு குழுவிற்கு வழங்கப்பட்ட மகப்பேற்று பயிற்சிகளுக்கு அமைவாக அவர்களின் செயற்பாட்டு ரீதியிலான பிரச்சினைக்கு வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்கான அனுமதி வழங்க வேண்டும். அத்துடன் அனைத்து தாதியருக்கும் மகப்பேற்று பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளையே நாம் விடுத்துள்ளோம். எழுத்து மூலமான நிரந்தர தீர்வு ஒன்று சுகாதார அமைச்சினால் வழங்கப்படும் வரை நாம் இந்த பணி பகிஷ்கரிப்பை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம். தற்போது வாட்டு பதிவாளர்களை நியமித்துள்ளனர் என்பதை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சுக்கு அறிவித்துள்ளது. போதுமான அளவு பதிவாளர்கள் இல்லை என்றால் புதியவர்களை பணிக்கு இணைத்துக் கொள்ளுங்கள். வாட்டுகளின் பொறுப்பில் இருக்க வேண்டிய உபகரணங்களை உரியவர்களிடம் கையளியுங்கள். எவ்வளவு பெரிய பகிஷ்கரிப்பாக இருந்தாலும் பொருட்களை எடுக்கக்கூடிய அளவில் வைக்க வேண்டும். தற்போது களஞ்சிய சாலைகள் மூடப்பட்டுள்ளன. தவறான திறப்புகள் கையளிக்கப்பட்டுள்ளன. மருந்து குப்பிகளின் லேபிள்கள் மாற்றப்பட்டுள்ளன. நோயாளர்களின் உயிர்கள் பணயம் வைக்கப்பட்டுள்ளன. சத்திர சிகிச்சை சேவைக்கான புதிய ஊழியர்களை இணைத்துக் கொள்ளும் பட்சத்தில் இவ்வாறான பாரிய பகிஷ்கரிப்புகளின் போது சத்திர சிகிச்சைகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நடத்தப்படும். அதேபோன்று அனைத்து இராணுவத்தினருக்கும் தாதியர் சேவையை பயிற்றுவிப்பது குறித்து நாங்கள் பாதுகாப்பு செயலாளருடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளோம். அது குறித்து தற்போது நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். සියලුම හමුදා සමාජිකාවන්ට හෙද පුහුණුව ලබා දෙන්න. குளியாப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் 18 கர்ப்பிணி தாய்மார்களை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றிய நிலையில் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. குளியாப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையின் சிகிச்சை நடவடிக்கைகளுக்காக சுகாதார சேவை அதிகாரிகள் இன்று காலை வருகை தந்த வேளையில் வைத்தியசாலையின் அதிகாரிகளுடன் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் 18 கர்ப்பிணி தாய்மாரை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனை அடுத்து பிற்பகல் வேளையில் வைத்தியசாலைக்கு வருகை தந்த கர்ப்பிணி தாய்மார்கள் எதிர்ப்பு நடவடிக்கையொன்றில் ஈடுபட்டனர். අපිව බලා ගන්නවා කියන දේ. ඒ පේෂන්ට් බලා ගන්න එයා බැඳී සිටිනවා. මොකද මාසෙක සැරයක් channel කරන්න සෑහෙන ගාණක් යනවා. එතකොට කොහොමද දැන් ওই විදිහට නිකන් කටු විදිහට උත්තර දෙන්නේ කොහොමද? ඒගොල්ලෝ සාහිත්‍ය කරලා නිකන් සීල් එකකින් විතර මිනිස්සුන්ගේ මනුස්සකම කන්න පුළුවන්ද? එහෙම කතා කරන්න බෑ කාටවත්. මාසෙක සැරයක් channel කරනවා කියලා කියන්නේ ඒ ඩේටාව මේ මිනිස්සයා අතේ තියා ගන්නවා කියන්නේ. බොරුවට නිකන් channel කරලා ඉවර වෙලා මෙතනින් නිකන් දොට්ට දාන්න බෑ. එහෙම නිකන් අසන්න නේද? இவ்வாறு இடம்பெற்ற எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது அங்கு வருகை தந்த தாதியர்கள் தாம் சேவையை வழங்க தயார் என தெரிவித்துள்ளனர். அதனை அடுத்து கர்ப்பிணி தாய்மார்கள் வைத்தியசாலைக்குள் சென்றுள்ளனர்.
முருத்தட்டுவே ஆனந்த தேரரின் தலைமைத்துவத்திலான அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் தமது பணி பகிஷ்கரிப்பை நேற்று நிறைவு செய்வதாக அறிவித்திருந்த போதிலும் இன்று பல வைத்தியசாலைகளுக்கு தாதியர்கள் சமூகம் அளிக்கவில்லை. மகப்பேற்று பயிற்சியை அடிப்படையாக கொண்டு 4 வைத்தியசாலைகளை தவிர்ந்த ஏனைய அனைத்து வைத்தியசாலைகளிலும் ஆரம்பிக்கப்பட்டிருந்த பணி பகிஷ்கரிப்பு 3வது நாளாகவும் நடைபெறுகிறது. இந்த பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வகையில் நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தரவின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்படுகின்றமைக்கு இணக்கம் தெரிவித்து அரசு சபை ஐக்கிய தாதியர் சங்கம் நேற்று பணி பகிஷ்கரிப்பை கைவிட தீர்மானித்தது. ஒரு சில தரப்பினரின் அழுத்தங்கள் காரணமாக இன்று சில தாதியர்கள் பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை என சங்கத்தின் தலைவர் முருத்தேட்டுவே ஆனந்த தேரர் தெரிவிக்கின்றார். தாதியர்களின் பிரச்சினை காரணமாக இன்றும் பல வைத்தியசாலைகளின் பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டிருந்தது. தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் சிற்றூழியர்களின் ஒத்துழைப்புடனேயே தேசிய வைத்தியசாலையின் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் ஏனைய பிரிவுகளில் தாதியர்கள் சமூகம் அளிக்காதமையினால் வைத்தியசாலையின் பணிகளை வைத்தியர்கள் மற்றும் சிற்றூழியர்கள் மேற்கொண்டவை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. மிகவும் வேலைப்பழு கூடிய ஒரு இடமே அவசர சிகிச்சை பிரிவு. தாதியர்களின் ஒத்துழைப்பு நமக்கு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. எனினும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள இந்த வழியில் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். அதனால் எம்மால் இயலுமான அளவு கடமைகளை முன்னெடுக்கிறோம். வாகன விபத்தொன்றை எதிர்கொண்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நோயாளர் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறான கருத்தை வெளியிட்டார். மருந்து போட வேண்டிய நாள் இதுவரை போடவில்லை. உள்ளே எடுப்பதாக கூறியமையினால் நேற்றிரவு 12 மணி முதல் உணவு உட்கொள்ளாதிருக்கிறேன். காலை வெட்டியுள்ளனர். கை உடைந்துள்ளது. குருநாகல் பொதுநா வைத்தியசாலையின் சிறுநீரக பிரிவு கடந்த சனிக்கிழமை முதல் செயற்படவில்லை. இயந்திர செயற்பாட்டுக்காக பயிற்சி பெற்ற அதிகாரிகள் இன்மையினால் இந்த செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதன்படி அந்த பிரிவில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த அனைத்து நோயாளர்களும் அனுராதபுரம் மற்றும் கண்டி வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தாதியர் பணி பகிஷ்கரிப்புக்குள்ளான அனுராதபுரம் பொதுநா வைத்தியசாலைக்கு அரசு சபை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தாதியர்கள் இன்று காலை சமூகம் அளித்திருந்தனர். தாதியர்கள் சமூகம் அளிக்காமையினால் தெற்கு கொழும்பு ஆதர வைத்தியசாலையின் பணிகள் என்றும் பாதிக்கப்பட்டிருந்தன. மாத்திரை வைத்தியசாலைக்கு 270 தாதியர்கள் வருகை தர இருந்த போதிலும் இன்று 3 மாத்திரமே வருகை தந்திருந்தனர். கண்டி வைத்தியசாலையிலும் தாதியர்களின் வருகை குறைவாகவே காணப்பட்டது. இதேவேளை கிண்ணியா தள வைத்தியசாலையில் 34 தாதியர்களில் 27 தாதியர்கள் இன்று சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் வைத்தியசாலை நடவடிக்கைகள் வழமை போன்று இடம்பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். வவுனியா பொது வைத்தியசாலையில் தாதியர்கள் என்றும் சேவைக்கு சமூகம் அளிக்காமையால் வைத்தியசாலையின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். எனினும் சிற்றூழியர்களின் உதவியுடன் வைத்தியசாலை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். எந்தவிதமான தொழிற்சார் பிரச்சினைகளுக்காகவும் நோயாளர்களின் உயிர்களை காவு கொள்ள முடியாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச குடும்பநல சுகாதார சேவை தினத்தை அனுஷ்டிக்கும் முகமாக இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அரசியல்வாதிகள் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கர்ப்பிணி தாய்மார்களுக்கான குடும்பநல சுகாதார சேவையை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. சர்வதேச குடும்ப சுகாதார தினத்தை முன்னிட்டு அரசு குடும்பநல சுகாதார சேவைகள் சங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை இதன்போது ஜனாதிபதி அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். மழை மற்றும் வெயில் என்றாலும் எந்த ஒரு பிரதேசத்திலும் மிகவும் பின்தங்கிய பகுதிகளிலும் நீங்கள் சேவையாற்றுகின்றீர்கள். கர்ப்பிணி தாய்மார்களினதும் குழந்தைகளினதும் பாதுகாப்பு மற்றும் மனித இனத்தின் எதிர்காலம் தொடர்பில் பொறுப்புடன் நீங்கள் செயற்படுகின்றீர்கள். ඉතාමත්ම විශාල වූ වගකීමකින් ඔබ කටයුතු කරන්නේ.
පවුල් සෞඛ්‍ය සේවාව ගැන කතා කරනකොට නිතර මතක් වෙන්නේ මහා කාරුණික සේවාවක්. ඒ ශේෂ්ත්‍රයේ ඉන්නියලී ඉන්න සියලු දෙනාගේම ඉහළ ස්ථලයේ සිට குடும்ப சுகாதார சேவைகள் தொடர்பில் கலந்துரையாடும் போது கரிசனை மிக்க சேவையை நினைவுக்கு வருகின்றது. அந்த துறையில் ஈடுபட்டவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் நாங்கள் மிகவும் பெருமையுடன் செயற்பட்டுள்ளோம். இதுவரை காலமும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடாத சேவையாகவே இது காணப்பட்டது. நேற்று முன்தினம் அந்நிலை மாற்றமடைந்துள்ளது. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டாலும் சேவைக்கு திரும்ப வேண்டும் என்ற உணர்வே ஏற்படும். அதுதான் உங்களது கருணையின் வெளிப்பாடாகும். அதற்காக உங்களை நான் கௌரவிக்கின்றேன். உண்மையாகவே வேறு எந்த துறையானாலும் இவ்வாறு செயற்பட முடியாது. இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எமது குறைபாடு காரணமல்ல. சங்கங்களுக்கிடையே காணப்படும் முரண்பாடுகள் தான் இதற்கு காரணமாகும். எவ்வாறாயினும் எந்தவித தொழில்சார் பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் அப்பாவி நோயாளிகளை பலிக்கடாவாக்க முடியாது. எந்த ஒரு சமூகமும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதனை ஏற்றுக்கொள்ளாது. කොයි වෙලාවකවත් මං හිතන්නේ කොයි සමාජයවත් ඒක පිළිගන්න සූදානමක් නැහැ. நாட்டின் சுகாதாரத்துறையில் ஆற்றும் சேவையை கௌரவிக்கும் முகமாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவிற்கு நினைவு சின்னம் ஒன்று இதன்போது வழங்கப்பட்டது. பின்னர் குடும்பநல சுகாதார அதிகாரிகள் நதும் சேவைகளை கௌரவித்து விருதுகள் வழங்கப்பட்டன. இதன்போது குடும்பநல சேவை சங்கத்தின் விசேட தீர்மானத்தினை ஜனாதிபதியிடம் அந்த சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு கையளித்தார். வடமாகாண கல்வி அமைச்சின் அலுவலகத்துக்கு முன்பாக ஆசிரியர்கள் சிலர் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்று காலை 9 மணியளவில் ஆரம்பமாகி சுமார் 1 மணித்தியாலம் வரை நீடித்தது. கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக கஷ்ட பிரதேசங்களில் பணியாற்றி வரும் தமக்கு சொந்த இடங்களுக்கு இடமாற்றம் வழங்குமாறு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த இடத்திற்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார். ஆசிரியர்களின் கோரிக்கை தொடர்பில் வடமாகாண கல்வி அமைச்சர் தா குருகுலராசாவிடம் வினவிய போது மாகாண கல்வி செயலாளரே அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். வடமாகாண கல்வி செயலாளருடன் தொடர்பினை ஏற்படுத்துவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் கைகூடவில்லை. நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றத்தினால் காற்றின் வேகமானது மணிக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டை அண்மித்துள்ள வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தாளமுகத்தினால் நாளைய தினம் முழுவதும் மழையுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்க முடியும் என திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை அதிக மழையுடன் கூடிய வானிலையினால் பல பிரதேசங்களில் மண் சரிவுகள் பதிவாகியுள்ளன. நேற்றிரவு பெய்த கடும் மழை காரணமாக கிண்ணியா குறிஞ்சாக்கேணி பாலத்தில் பாரிய குழியொன்று ஏற்பட்டுள்ளமையினால் போக்குவரத்து தடைப்பட்டிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை காக்காமுறை நடுத்தீவு கிராமத்தில் மின்னல் தாக்குதலுக்கு இலக்காகி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கிண்ணியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீட்டுக்குள் மின் உபகரணங்களை பாவித்துக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சீரற்ற காலநிலை நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மாவட்டத்தின் அரசு அதிகாரி ஒருவர் மின்னல் தாக்குதலுக்குள்ளாகி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது வீட்டில் மின்சாதன பொருளொன்றை தொட்டபோதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பசர மீரியப்பெத்த ஜனஉதய கிராமத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் வீடொன்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் உள்ள அறையொன்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த அனர்த்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் வீட்டில் எவரும் இருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஹெமாத்தகம தும்புலுவாவ செங்கலகம பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண் சரிந்து வீழ்ந்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் எவருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இதேவேளை கேகாலை, பதுளை மற்றும் நூரெலி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. இதேவேளை நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளன. இதற்கமைய மகாவலி வலயத்தின் பி மற்றும் சி வலயங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளன. அர்லகங்வில நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. அதிக மழையுடன் கூடிய வானிலையினால் பும்புரத்தெவ நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
ராஜாங்கன நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் 4 அடி வரை திறக்கப்பட்டுள்ளன. இதன்படி கலாவாவியிலிருந்து செக்கனுக்கு 2400 கன அடி நீர் வெளியேறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் இன்று திறந்துவிடப்பட்டுள்ளன. இதேவேளை கல்கதுவா அம்பகோலவாவியின் வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. கலாவாவி பெருக்கெடுத்தமையினால் புத்தளம் மன்னார் வீதியில் 7 அடி வரை நீர் உயர்வடைந்துள்ளது. குறித்த பகுதியில் உள்ள 150 ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிரோயா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதை அடுத்து நீர்த்தேக்கத்தின் 8 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. அதிக மழையுடன் கூடிய வானிலையினால் சிலாபம் மாதம்பை பகுதியில் மீன்கள் வீழ்ந்துள்ளன. 50 கிலோகிராமிற்கும் அதிகமான மீன்கள் இவ்வாறு வீழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.